திருவண்ணாமலையில் பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கு மத்தியில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து மாலையில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அர்த்தநாரீஸ்வரர் கொடிமரம் முன்பாக எழுந்தருளியதை அடுத்து 2668 அடி உயர மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த கொப்பரையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அப்போது மலையை சுற்றிலும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விண்ணத்திர அரோகரா கோஷம் எழுப்பினர். மழை காரணமாகவும் மேகமூட்டம் காரணமாகவும் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட தீபம் தெளிவாக தெரியவில்லை. எனினும் மழையையும் பொருட்படுத்தாது தீபத்தை காண பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு நேற்றிரவு கோவில் கடற்கரையில் நாராயணி தீபம் ஏற்றப்பட்டு சொக்கபனை கொளுத்தப்பட்டது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கரகத்தில் எழுந்தருளி கிரிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். நெல்லையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடன் அலங்கரிக்கப்பட்ட நந்தி வாகனத்தில் பாரம்பரிய இசை முழங்க வீதி உலா வந்த பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து பரணி தீபம் ஏந்தி வந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.